ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு யம்மி ஸ்பைசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான மிக்சடு வெஜிடபிள் சூப் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சூப் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே நல்லா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த சூப் நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னால் சட்டுன்னு ஒரு 10 நிமிடத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாங்க. காய்கறி எல்லாமே நம்ம கட் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்துட்டு செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு வந்துட்டு நான் பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, அப்புறம் ஒரு 5 பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த காய்கள் எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மிக்ஸ்டு சூப்புக்கு, வெஜிடபிள் சூப்புக்கு நம்ம ஒரு சில காய்கறிகள் வந்து சேர்க்கக்கூடாதுங்க. இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், அடுத்து வந்துட்டு ப்ரக்கோலி சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு தண்ணியில் நம்ம வந்து கலக்கி வச்சுக்க போகிறோம். இது பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஸ்பூன் வச்சு கலக்கி விட்டுக்கணுங்க. அடியில் வந்துட்டு கட்டியாக நிற்கிற மாதிரி இருக்கும், அதனால் வந்து கலக்கி விட்டுக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பட்டர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் கொஞ்சம் உருகி வந்த பின்னாடி நம்ம பூண்டு பற்களை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு பற்கள் கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணுங்க. அப்போ தான் அதோட அரோமா வந்துட்டு செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வந்த பின்னாடி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் 300 மில்லிகிராம் பிடிக்குங்க. இதில் வந்து நான் 3 கிளாஸ் சேர்க்க போகிறேன். நம்ம துல்லியமாக இவ்வளோ காய்க்கு இவ்வளோ தண்ணி தான் சேர்க்கணும்லாம் இல்லைங்க, கொஞ்சம் கூட குறைய நம்ம சேர்த்துக்கலாம். இது வெந்து வரும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு தாங்க இருக்கும் சூப்பு. 3 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். இந்த காய்கறியெல்லாம் நல்லா குழஞ்சி வரும்போது 2 கிளாஸ் அளவுக்கு வரும். இப்போ வந்துட்டு காய்கறி எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா குழஞ்சி வந்துடணுங்க. இது பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த காய்கறி எல்லாமே குழஞ்சிடணும். நம்ம மற்ற சூப்புகளில் ஒரு சில சூப்புகளில் நம்ம குக்கரில் வைப்போம் இல்லையா, அது மாதிரி விசில் போட்டு வைக்காமல் இது வந்துட்டு நார்மலாகவே கொதிக்க விட்டுறணுங்க. நல்லா கொதித்து அந்த காய்கறி எல்லாமே நல்லா குழஞ்சி அதோட சாறு எல்லாமே இந்த சூப்பில் இறங்கி வந்துடணும். இந்த சூப்புக்கு மட்டும் நம்ம வந்துட்டு பாத்திரத்தில் தாங்க நம்ம கொதிக்க விடணும். அதுவும் அடிக்கனமான பாத்திரத்தில் கொதிக்க விட்டோன்னா அதுவே ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் பெரியவங்களுக்கும் சரி ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த சூப் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம. பாருங்கள், தண்ணி வந்து நல்லா வற்றி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நாம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு தாங்க ஊற்றணும். நம்ம அப்படியே ஊற்றிடக்கூடாது. இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு ரிச்னஸான ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறதுனால. கார்ன்ஃப்ளவர் மாவு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெறும் சூப் மட்டுமே சாப்பிட்டுக்கலாங்க. அதுவே நல்ல ஒரு கெட்டியாக தான் இருக்கும். காய்கறி எல்லாம் குழஞ்சிட்டு நல்ல ஒரு கெட்டி பதமாக தான் இருக்கும். இப்போ நல்லா கரண்டி வச்சு நம்ம கலந்து விட்டுட்ருக்கோம். இந்த டைமில் நம்ம பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வந்து சூப்பு இறக்க போகிறோம். அந்த டைமில் தான் நம்ம பெப்பர் பவுடர் சேர்க்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். இந்த சூப் கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு கம வாசனை நிறைஞ்சிருக்கு. பெப்பர் பவுடர் சேர்த்து நம்ம கரண்டியில் கலக்கி விட்டுக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும் இந்த காய்கறிகள் எல்லாமே நல்லா குழஞ்சி இருக்கிறது. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களாம் விரும்பி கேட்க ஆரம்பிப்பாங்க. இவ்வளோ தாங்க, சூப்பரான கமன் வாசனையோட ஹெல்த்தியான சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படி சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.